வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு நல்ல ஸ்டார்டராகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல அக்கம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு மற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து உரமாக வச்சுருவோம். இங்கே ஒரு பவுலில் 6 முட்டையை பாயில் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கருவை மட்டும் நீக்கி வெறும் வெள்ளை பகுதியை மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எக் ஒயிட்ஸை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக் ஒயிட்டை நம்ம மசாலா கோட் பண்ணுற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த முட்டையை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 2 to 3 minutes இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் 65 நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள எல்லா எக்கையும் பொரிச்சு எடுத்துப்போம். எல்லா எக்கையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு பொரிச்சாச்சு. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சுவையான எக் 65 செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.